ஹலோ ஸ்வாகுட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு மேக்ஸு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் 2 மார்க் தான்ப்பா பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும், நீங்கள் ஆஃப் வெளியில் ஃபுல் மார்க் எடுக்கலாம், சென்டமே போடலாம். அட் த சேம் டைம் நீங்கள் ஆஃப் வெளியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு முன்னாடியே எழுதி பார்க்குற டெஸ்ட்டாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் போர்ஷன் தான் பப்ளிக்லேயும் வரப்போகுது. ஸோ அதனால் நீங்கள் ஆஃப் வெளியே பப்ளிக் எக்ஸாம் மாதிரியே நினச்சி எழுதுங்க, கண்டிப்பாக சென்டம் போட்டுடலாம். ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக என்னென்ன யூனிட்டில் எந்தெந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். இல்லை மேம் எனக்கு ஜஸ்ட்டு பாஸ் ஆகணும், நான் கொஞ்சம் ஆவரேஜாக படிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா கிராஃபுக்கும் ஜாமெண்ட்ரிக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம்ப்பா. சரிங்களா? கிராஃபில் வந்து எனக்கு 3.15 தான் மேம் தெரியும், 3.16 கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா 3.15 அதாவது xy = 24ன்னு செகண்ட் சம் இருக்குல்லப்பா, அந்த சம்மும் அதே மாதிரி தேர்ட் சம் வந்து 1/2xன்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 2 சம்மும் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். சரிங்களா? அதை பார்த்துக்குங்க. அட் த சேம் டைம் 3.50 எடுத்துக்காட்டு நிஷாந்த் சம்முன்னு இருக்கும். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பேஜில் பேருந்து சம்முன்னு இருக்கும். இந்த 4 சம்மை மட்டுமே திருப்பி நீங்கள் போட்டு பாருங்கள். கிராஃபில் கண்டிப்பாக இந்த 4த்துலேருந்து ஏதோ ஒன்று வரப்போகுது. சரிங்களாப்பா? அதே மாதிரி தான் ஜியாமெண்ட்ரிலையும். ஸோ நீங்கள் அது 2த்துலையுமே 16 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா மீதி நான் சொல்ல போகிற 5 மார்க் 2 மார்க்கே போதுமானது, நீங்கள் பாஸில் 60 மார்க் கிட்ட எடுக்கிறதுக்கே. ஸோ மீதி இருக்க பிள்ளைங்க சென்டம் போடணும் அப்படின்னா ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கப்பா. சரிங்களா? ஃபஸ்ட்டு 5 மார்க்கில் யூனிட் 1ல் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 1ல் நம்மளுக்கு 1 இல்லைனா 2 5 மார்க் வரப்போகுதுப்பா. ஸோ அதில் முக்கியமாக வந்து எந்த 5 மார்க்கை நான் ஹைலைட் பண்ண விருப்பப்படுறேன் அப்படின்னா அட்டவணை சமப்பா, அட்டவணை வரிசை ஜோடிகளின் கணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் நம்மளுக்கு டெஃபினட்டாக ஒரு 5 மார்க் வரப்போகுது. அதே மாதிரி ஏ வெட்டு பி, ஏ சேர்ப்பு பி அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி சம்லேருந்து ஒன்று வரப்போகுது. ஸோ இந்த 2 மெத்தடில் இருக்க சம்மை நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 1ல் பாருங்கப்பா, 1.1ல் ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுத்துருக்கேன், இதை மட்டும் படிங்க. 1.1ல் 5 6 7, 1.2ல் 1 4, 1.3ல் 10வது சம்மு, 1.4ல் 2 3 9 10 12 சம்மு, 1.5ல் 8வது சம். எடுத்துக்காட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா 1.3 1.11 1.16 1.18 1.23 1.24 இதை மட்டும் படித்தாலே போதும். நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா ஒரு 5 மார்க் இல்லை 2 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அப்படியே நம்ம வந்து யூனிட் 2க்கு போயிட்டோம் அப்படின்னா யூனிட் 2ல் நம்மளுக்கு 2 5 மார்க் வரப்போகுதுப்பா. அதனால் தயவு செஞ்சு யூனிட் 2வை நல்லா படிச்சுக்குங்க. சரிங்களா? அந்த எஃப்எக்ஸ்எம்லாம் கண்டிப்பாக வரும், அதை தரவாக படிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது. அண்ட் அதேமாதிரி 2 மார்க்கை பொறுத்தளவுக்கு கேயினுடைய மதிப்பு காண்க, ஏ அண்ட் பியினுடைய மதிப்பு காண்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் ரிப்பீட்டடு. சரிங்களாப்பா? ஸோ அப்போ எக்ஸசைஸ் 2.1ல் பாருங்கப்பா, 6வது 2.2ல் வந்து 4 5 2.5 தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கப்பா. ஏன்னா அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் நமக்கு வரப்போகுது. இல்லை மேம் எனக்கு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா அதிலே ஸ்பெசிஃபை பண்ணியும் நான் சம் தரேன். சரிங்களா? 7 10 11 12 13 இந்த சம்மை பார்த்துக்குங்க. அதாவது 2.5ல் எனக்கு எல்லாமே படிக்க கஷ்டமாக இருக்குன்னா இதை மட்டும் படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி 2.6ல் 12வது சம் அதிகமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற சம்மு கண்டிப்பாக வர்றதுக்கு 99% நம்மளுக்கு வந்து தோணுது இந்த சம் வரும்னு தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. சரியாப்பா? அதே மாதிரி 2.7ல் 9 10, 2.8ல் 6வது, 2.9ல் 3 6 இந்த 6வது சம் வந்து ரேகா சம்முப்பா. தயவு செஞ்சு ரேகா சம்மை பாருங்கள், ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்தலாம், அதனால் அந்த சம் வரும்னு தோணுது, தயவு செஞ்சு படிங்க. அப்படியே எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 2.28 2.29 2.30 2.25 2.43 2.44 2.51 2.56 அப்படியே நம்ம 3வது யூனிட் போயிட்டோம்னா அதில் நம்மளுக்கு 2 5 மார்க் வரப்போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபுல் கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணோன்னா ஃபஸ்ட் யூனிட்டு, தேர்ட் யூனிட்டு, 6th யூனிட்டு, 7th யூனிட்டு, 8th யூனிட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சிம்பிளாகவே மார்க் எடுத்துடலாம். அதனால் வந்து நீங்கள் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் இந்த யூனிட்ஸ்க்கு கொடுக்கலாம். இல்லை மேம் எனக்கு மற்ற யூனிட்ஸும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதுவும் ஃபோக்கஸ் பண்ணலாம். தேர்ட் யூனிட்டில் வந்து நமக்கு வந்து 3.1ல் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு, செகண்டில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு, தேர்டு 4th 5th. சரிங்களாப்பா? அதாவது 3.1ல் 3.2ல் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்கப்பா. ஏன்னா ஜிசிடி சம்மு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 5 மார்க் வரப்போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, அதனால் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அதை படிங்க. அதே மாதிரி 3.5ல் 4வதும் 5வதும், 3.6ல் 5 6 7 8, 3.8ல் ஃபுல்லு 2வது 3வது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் 3வது. சரிங்களாப்பா? ஸோ மேட்ரிக்ஸ் வந்து நீங்கள் மோஸ்ட் ப்ரிஃபரபிளாக
எல்லா மேட்ரிக்ஸ்லையும் ஏ இன்ட்டு பி பார்த்துக்கோங்க, இல்லை ஏ ட்ரான்ஸ்ஃபர் பார்த்துக்கோங்க, இல்லைனா வந்து நிரல் நிறை மாற்றி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ மேட்ரிக்ஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப 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 ஈஸியான சம் தான், ரிப்பீட்டட் சம்மும் நிறையா இருக்குது சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை இல்லை மேம் எங்களுக்கு வந்து பேஜ் நம்பரோட கொஸ்டினும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள், நான் கொஸ்டினாகவே கூட உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சரிங்களாப்பா. அதே மாதிரி 3.8 சொன்னாப்பா 3.11 1வது சம்மு ரொம்ப 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 ரிப்பீட்டடுப்பா. அதேமாதிரி 3.13 3 4 5. அப்படியே நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்தோன்னா 3.5லேருந்து 3.11 வரைக்கும் பார்த்துக்கோங்கப்பா. டெஃபினட்டாக 3.21 3.22 3.31 35 42 43 45 46 சரிங்களா. அதே மாதிரி 3.14 2 3 4 5 6 3.18 ஃபுல்லாகவே பார்த்துக்குங்க. அதில் ஸ்பெஷலி 2வது சம் 8வது சம் மோஸ்ட் ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் சம். என்னால் எதுவுமே பார்க்க முடியல மிஸ்னா கூட இந்த 3.18 இருக்க 2வது 8வது மட்டும் தயவு செஞ்சு பாருங்கள், ஒரு 5 மார்க் நம்ம அடித்து தூக்கிடலாம். 3.19 5 6 11 12 13 இதை மட்டும் தயவு செஞ்சு பாருங்கள். இதில் ஸ்பெஷலி a² -5y 7i = 0ன்னு சொல்லிட்டு ஐ ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ அந்த சம் வந்து ரிப்பீட்டட் கேள்வி, அது இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஆனால் அந்த சம் ரொம்ப தரவாக பார்த்துக்குங்க. அப்படியே எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா 3.71 72 73 4வது யூனிட் நீங்கள் வந்து இல்லை மேம் நான் எதுவுமே படிக்கல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயமாக இருக்குது, நாளைக்கு வேறு எக்ஸாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு 4வது யூனிட்டில் 3 தியரம் இருக்குப்பா, தேற்றம், அதை உட்காந்து படிங்க. நீங்கள் நாளைக்கு எழுத போகிற எக்ஸாமுக்கு இன்றைக்கே உங்கள் கையில் 5 மார்க் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு தியரம் வரப்போகுது. தேல்ஸ் தியரம், பைசெக்டார் தியரம், பித்தாகரஸ் தியரம், அதாவது தமிழில் பித்தாகரஸ் தியரம், தேல்ஸ் தியரம், கோண இருசமவெட்டி தியரம் சரிங்களா. இந்த 3மே ரொம்ப ரொம்ப ஈஸி. இல்லை மேம் எங்களுக்கு தியரம் படிக்க கஷ்டமாக இருக்குது, ஈஸியாக சொல்லித்தாங்கனாலுமே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், நான் உடனே அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு 4th யூனிட்டில் ஒரே ஒரு 5 மார்க் வரப்போகுது. 5th யூனிட்லேயும் ஒரு 5 மார்க் இம்பார்ட்டன்ட்பா வந்துடுவாங்க கண்டிப்பாக. 5.1ல் 5 6 7 ரிப்பீட்டட்பா. தயவு செஞ்சு அது முடிஞ்ச அளவுக்கு நாற்கரத்தின் பரப்பு நல்லா படிச்சுக்குங்க. 5.2ல் 10 11 12, 5.3ல் 4 9, 5.4ல் 5 6 7 8 9 10 11 12. அதே மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 5.6 5.4 5.16 20 22 28 36 37 சரிங்களாப்பா. அப்படியே நம்ம வந்து யூனிட் 6க்கு போயிட்டோம் அப்படின்னா, யூனிட் 6 ஆக்சுவலி நிறைய பிள்ளைங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இல்லை மேம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் ஸ்கிப் பண்ண போகிறேன்னா ப்ராப்ளம் இல்லைப்பா, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை மேம் அதில் ஈஸியான மார்க், ஏன்னா அதில் வந்து ஃபார்முலாஸ் வந்து நம்ம போட்டு பண்ணாலே வந்து மார்க் வந்துடும்ப்பா. அது இல்லாமல் ஸ்பெஷலி வந்து நம்மளுக்கு மேக்ஸில் ஸ்டெப் மார்க் இருக்குது அண்ட் ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க் இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை ஆன்சருக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு தெரியலனாலுமே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் ப்ரீவியஸ் இயர்ஸ் ஆன்சர்ஸ் கீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எடுத்து எப்படி மார்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தராங்கன்னு சொல்லி கொடுத்துட்றேன் சரிங்களா. நம்ம ஃபோக்கஸ்ஃபுல்லாக நாளைக்கு சென்டம் எடுக்கணுன்றது மட்டும்தான். அடுத்து வந்து எக்ஸசைஸில் பாருங்கள், 6.2ல் 3 2 5 6, 6.3ல் 4 5, 6.4ல் 1 4 5 சரிங்களாப்பா. அப்படியே வந்து எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா 6.21 6.31. அப்படியே யூனிட்டு 7க்கு போயிடுவோம். தயவு செஞ்சு யூனிட் 7ல் இருக்க ஃபார்முலாஸ் மட்டுமே பாருங்கப்பா. கூம்பு கன அளவு எல்லாமே படிச்சிங்கனாலே போதும், அதுக்கே ஒரு மார்க். 5 மார்க்காக இருந்தாலும் சரி 2 மார்க்காக இருந்தாலும் சரி. இல்லை மேம் 5 மார்க்கில் 2 மார்க்லேயும் எங்களுக்கு ஃபார்முலா கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்கள், அதையுமே ஈஸியாக நான் நடத்துகிறேன் சரிங்களா. 7.1ல் 1 3 5 6 8, 7.2ல் 1 2 3 4 5 9 10, 7.3ல் 1 2 3 4 5 6 7, 7.8ல் 1 2 3 4 5 6 7 8, 7.4ல் 1 2 4 6 7. ஸோ தயவு செஞ்சு இதில் வந்து இந்த கூடாரம் சம்மு, ப்ரிசம் சம்மு இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்கப்பா, ஏன்னா ரிப்பீட்டட் அதெல்லாம். அதுமாதிரி எக்ஸசைஸ் முடிச்சதா எக்ஸாம்பிளில் பாருங்கள், 7.1 7.4 7.7 7.14 7.23 அதிகமாக எதிர்பார்க்கப்படுற கேள்வி. தயவு செஞ்சு நல்லா படிங்க. நான் இங்கே கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணும்போதே சில கொஸ்டின்ஸ் மேலே ஸ்டார் போட்டிருப்பேன் இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட், நீங்கள் கொஞ்சம் அசம் பண்ணிக்கோங்க சரிங்களா. 7.16 7.22 7.24 to 7.28 7.29 to 7.31 சரிங்களாப்பா. ஸோ அதே மாதிரி யூனிட்டு 8ல் பார்த்துக்குங்க 5 மார்க்கில். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி யூனிட் 8ல் 2 5 மார்க் வந்துடும்ப்பா, செம்ம ஈஸியாக இருக்கும். தயவு செஞ்சு யூனிட் 8 படிச்சுக்குங்க. அப்போ 8.1ல் 4 5 7, 8.2ல் 5 6, 8.3ல் 7 8 9 11 13 14, 8.4ல் 6 7 8 9 10 11 12. அதே மாதிரி எக்ஸசைஸில் முடிஞ்சுட்டா. இப்போ எக்ஸாம்பிளில் 8.4 5 6 7 10 12 16 19
21, 25, 27, 28, 30, 31. சரிங்களாப்பா? ஸோ இதோட வந்து நம்மளுக்கு 5 மார்க்கு முடியுது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டட் கேள்வி. இது நான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் யாருக்கு ப்ரிஃபரபிளா சொல்றேன்னா, எனக்கு சென்டம் போடணும் மேம் அப்படின்றவங்க தயவு செஞ்சு இதெல்லாமே படிச்சுக்கோங்க. இல்ல மேம் எனக்கு இன்னும் கூட ஷார்ட் பண்ணி சொல்லுங்க மேம். எனக்கு இப்போதைக்கு நான் நாளைக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு பாஸ் பண்ற அளவுக்கு சொல்லுங்க மேம் அப்படின்னா, தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல பாஸ்னாவது மெசேஜ் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நான் வந்து இன்னும் ஷார்ட் பண்ணி இது மட்டும் படிச்சுட்டு போங்க அப்படின்னு வந்து இன்னொரு வீடியோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரிங்களாப்பா? ஸோ ப்ராபப்ளி இதுவே ரொம்ப லென்த்தான வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ நான் 2 மார்க்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களாப்பா? கீழே தான் இருக்குது 2 மார்க்ஸு. நானும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பை பை, டேக் கேர்.